வணக்கம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ஸ் கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கும் யூஸ்ஃபுல்னு சொல்லியேன். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 2023க்கான கேட் ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் வந்து என்னன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக பார்த்துட்டு ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் எப்படி அஃபிஷியல் வெப்சைட் வந்து அப்ளை பண்ணுறதை பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த போஸ்ட் வந்து என்னன்னா 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து என்னன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் அண்ட் ரினியூவல் எனர்ஜியில் ஒர்க் பிளேன் இருக்கும். அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து என்னன்னா மைன்ஸ் அண்ட் அலைட் சர்வீஸ்ல வந்து ஒர்க் இருக்கும். ஓகேவா. டோட்டல் வேகன்சி வந்து என்னன்னா 295 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களோட டிசிப்ளின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் அண்ட் மைனிங் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இந்த 5 விதமான கேட்டகரிலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்கனால நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அதுக்கான வேகன்சி ரிசர்வேஷன் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்து வந்து என்ன அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது நான் சொன்னபடி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்கள் கேட் வந்து என்னன்னா 2023 வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும். ஒன்லி வந்து என்னன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட் 2022 குவாலிஃபை பண்ணால் வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 23 மட்டும்தான் வந்து என்னன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து என்ன மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் அண்ட் மைனிங்கில் வந்து என்னன்னா முடிச்சிருக்கணும். மினிமம் குவாலிஃபை உங்களோட சிஜிபிஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஃபார் வந்து என்னன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி நான் கிரீமிலே இருக்கும். 50% ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து என்னன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 30, ஓபிசி நான் கிரீமி 33, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த ஏஜ் மேட்டர் வந்து என்ன ஒரி பண்ண தேவையில்ல. பட் இண்டக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் சேலரி வந்து என்னன்னா 52 வந்து என்னன்னா 1,60,000 கிட்ட போகும். ஸோ சிடிசி வந்து என்னன்னா 13.32 lakhs per annum வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து என்னன்னா ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு நெய்வேலியும் வந்து என்ன ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து என்ன அப்படின்னா வேரி ஆகும். ஸோ அதை வந்து என்ன பார்த்துக்கலாம். இப்போ இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டகரி ஆஃப் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீ எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து என்னன்னா அது நீங்கள் வந்து என்ன 354 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து கேட் ஸ்கோர் பார்ப்பாங்க. ஃபாலோடு பை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து என்ன கண்டக்ட் பண்ணுறதா வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. கேட் ஸ்கோர் 80. ஸோ பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து என்ன 20 மார்க்ஸ் வந்து என்ன அலோகேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதை ஃபாலோடு பை வந்து என்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட் வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா சர்வீஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பாண்ட்ஸ். திஸ் இஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் மினிமம் வந்து என்ன 3 இயர்ஸ் வந்து என்னன்னா ஒர்க் பண்ண வேண்டியது ஆஃப்டர் வந்து என்ன கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இல்லை நான் 3 இயர்ஸ் முன்னாடியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு பே அட்லீஸ்ட் வந்து என்னன்னா 3 லேக் வந்து என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா நம்மளை வந்து என்ன அந்த பாண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து என்னன்னா பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகேனா வந்து என்னன்னா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி வந்து நான் கிரிமினல் கேண்டிடேட்க்கு வந்து டோட்டல் வந்து 854, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மணி வந்து 354 வந்து என்னன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இது கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதுக்கான வந்து என்ன ஃபார்மட் அந்த வந்து ஃபைல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதையும் வந்து என்ன ஒன்ஸ் பார்த்துட்டு அது கம்மியாக இருந்ததை மட்டும்தான் வந்து அந்த இதில் அப்ளை பண்ணும்போது வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 21 December 2023. ஸோ ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தீங்க கேட் ஸ்கோர் வந்து என்னன்னா வச்சிருந்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணிருங்க. இதை வந்து என்னன்னா அப்ளை பண்ணிருங்க. வித்தவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் அட் வந்து லாஸ்ட் டேட். ஓகேவா. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து இப்போ ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எலிஜிபிளா இருந்தோம்னா டேரக்டா வந்து என்னன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து என்னன்னா பார்த்தலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த வெப்சைட்ல வந்து என்ன அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா டேரக்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க வேண்டியதுன்னா இதை கிளிக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து என்னன்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் பிளஸ் வந்து என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணணும். டேரக்டா கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணி கொடுத்துக்கலாம். நியூ யூசர் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால இது நம்ம வந்து என்ன ஃபில்அப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்து அதுக்கப்புறம் பேசிக் டீடைல்ஸ் உங்களோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மெயிலில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்ளை வந்து என்ன வரும். ஸோ அது ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்ன
நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இத பார்த்துட்டு வந்து என்ன அப்ளை பண்ணணும். இன்கேஸ் வந்து அப்ளை பண்ணும்போது எனி டவுட்ஸ் ஆர் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.